வாழ்த்தியதோ, கொடும் பேய்கள் உன்னை புரட்டியதோ, நோய்கள் உன்னை வாழ்த்தியதோ, கொடும் பேய்கள் உன்னை புரட்டியதோ, நோய்களும் பேய்களுமே இயேசு நாமத்தால் ஓடிடுமே. நோய்களும் பேய்களுமே இயேசு நாமத்தால் ஓடிடுமே. மரியாளேயே அழுதார், நம்மை பிரியாத இயேசுவை பார். மரியாளேயே அழுதார், நம்மை பிரியாத இயேசுவை பார். கல்லறையில் இயேசு இல்லையோ, கண்ணீர் துடைக்க அவர் எழுந்தாரே. கல்லறையில் இயேசு இல்லையோ, கண்ணீர் துடைக்க அவர் எழுந்தாரே. மரியாளே அழுதார், நம்மை பிரியாத இயேசுவை பார். மரியாளே அழுதார், நம்மை பிரியாத இயேசுவை பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. தியானத்தின் தலைப்பு: நம்மை மறவாத தேவன். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 5. எங்கள் சபையில் ஆராதித்து கொண்டு கர்த்தருடைய காரியங்களிலும் கரிசனையாயிருந்த ஒரு மூத்த சகோதரர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கால்கள் வீங்கின நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வைத்தியர்கள் கைவிட்ட நிலை. அவரை பார்ப்பதற்கு நானும் இன்னும் ஒருவரும் போனபோது, உங்கள் இருவரையும் நான் பார்ப்பேன் என்று எண்ணவில்லை. டாக்டர்கள் ஏதேதோ சொல்கிறார்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறி எங்கள் கரங்களை பிடித்து கொண்டு கண் கலங்கினார். மருத்துவர்களை விட மகத்துவ தேவன் பெரியவர். எசேக்கியா ராஜாவை நினைத்தவர் நிச்சயம் உங்களையும் நினைத்தருளுவார் என்று ஆறுதல் கூறிவிட்டு ஜெபித்துவிட்டு வந்தோம். அற்புதமான தேவன் அவரை நினைத்தருளினார். அவர் அற்புத சுகம் பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்த வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசி, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அறிவித்தார். அப்போது எசேக்கியா தான் இருந்த சூழ்நிலையை சார்ந்து கொள்ளாமல் எந்த சூழ்நிலையையும் கர்த்தரால் மாற்ற முடியும் என்று விசுவாசித்து தன் முகத்தை சுவர் பக்கம் திருப்பிக் கொண்டு தான் செய்த நற்கிரியைகளை நினைத்து பார்க்கும்படி மிகவும் அழுதான். கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருஷங்களுக்கு கூட்டிக் கொடுத்தார். தமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் வேளையில் தேவன் தமது திட்டங்களை மாற்றி அமைக்கிறார். அன்பும் அக்கறையும் மனதுருக்கமும் உள்ள தேவன் அவர். தனது பிள்ளைகள் கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போது கர்த்தரும் மனதுருகுகிறார். நிச்சயமாகவே ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட இந்த சகோதரரும் மற்றவர்களும் ஜெபித்த வேளையில் அவரை கர்த்தர் நினைத்தருளினார். ஆம், கர்த்தர் நன்மைகளை நினைக்கும் தேவன். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். தேவ பிள்ளையே, நாமும் எந்த நிலையிலும் கர்த்தரையே நோக்கி அவரையே சார்ந்து வாழ்வோமாக. ஆனால் இந்த எசேக்கியா தனக்கு நீடித்து கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே கர்த்தரை விட்டு விலகிவிட்டதை 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். கர்த்தரையே உறுதியாக பற்றி கொள்வோம். அவர் நம்மை மறக்க மாட்டார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் வியாதி படுக்கையிலும் எப்பேற்பட்ட பலவீனங்கள் என்றாலும் எங்கள் மேல் மனதுருகி ஜெபத்தை கேட்டு நீர் தருகிற சுகத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் உமக்கு நன்றி. ஆமென்.